போர் தொழில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைக்கோ கிரைம் த்ரில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் விக்னேஷ் ராஜ் அவர்கள் இப்போ நம்ம தனுஷ் அவர்களை ஹீரோ வச்சு கரை அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஹீரோவை நடிச்சிருக்க இந்த கரை படம் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கரை படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஆயா கரசாமி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் சாங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ கரை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். கரை படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ஒரு வெப்சீரிஸ் தான் காட்டான். காட்டான் வெப்சீரிஸுடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த வெப்சீரிஸ் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் வெப்சீரிஸ் அதை எடுத்திருக்காங்க. இப்போ காட்டான் வெப்சீரிஸுடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். காட்டான் வெப்சீரிஸ் 27 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் டைரக்ஷனில் டைரக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற இந்த படத்தில் ஹீரோயினா டைரக்டர் சங்கருடைய பொண்ணு ஆக்டர் அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. இப்போ ஒன்ஸ் மோர் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் மோர் படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் மோர் மூவி டீம் சம்மர் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் கோலி சோடா காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கட்சி உதயமாயிருக்கு. இந்த கட்சியை ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்த சசிகலா அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கட்சியும் 2026 தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. ஈரான் இஸ்ரேலுடைய போர் பதற்றம் காரணமாக துபாயில் நம்ம தல அஜித் கலந்துக்கிட்ட கார் ரேஸை பாதியிலே நிறுத்திட்டாங்க. நம்ம தல அஜித் அவர்களும் துபாயிலிருந்து இந்தியா வந்துட்டார். இப்போ ரொம்ப பாதுகாப்பாக சென்னை திரும்பிட்டார் அவருடைய வீட்டுக்கு. வீடு திரும்பிய நம்ம தல அஜித் அவர்களுக்கு மகேந்திரா கார் நிறுவனம் அவங்களுடைய புது ஃபார்முலா வெர்ஷன் எடிட்டட் கார் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தல அஜித் அவர்களும் வாங்கியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். போர் பதற்றம் குறைஞ்சதும் மறுபடியும் நம்ம தல அஜித் அவர்கள் கார் ரேஸில் மறுபடியும் கலந்துப்பார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் அரசன் படம் டைரக்டாக நம்ம தனுஷ் அவர்களுடைய வடச்சென்னை படத்தை கூட கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அரசன் படத்தில் ஆக்டர் விக்ராந்த் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. ரீசெண்டான இன்டர்வியூவில் டைரக்டர் வெற்றிமாறன் அரசன் படத்தை நீங்கள் 2026 பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் அவருடைய 45வது படம். இந்த படத்துடைய பேர் தான் கருப்பு படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கருப்பு படத்தில் ஹீரோயினா த்ரிஷா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இப்போ கருப்பு படத்துலேருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, கருப்பு படத்துலேருந்து சாய் அபியங்கருடைய மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை சாய் அபியங்கருடைய மியூசிக்கில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் தான் பாடியிருக்காராம். லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்த டைரக்டர் வெங்கி அட்லேரி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அவருடைய 46வது படம். சூர்யாவுடைய 46வது படத்துக்கு தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் டீசர் மார்ச் 16 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிசி படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கேரக்டர் நேம் தேவதாஸ். இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசி மூவி டீம். டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களே டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோ நடிச்சு பிச்சைக்காரன் 2 படத்தை ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் அது கொஞ்சம் சரியாக போகலை. இப்போ மறுபடியும் டைரக்டர் சசி அவர்கள் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் 100 சாமி. இப்போ 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் 16 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 100 சாமி மூவி டீம். ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. வழக்கமாக அவருடைய படங்களில் வர மாதிரியே தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க போல். ட்ரைலரை பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது, படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் மார்ச் 19 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. ஆடு 3 அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து சுல்தான் அப்படிங்கிற வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் ஆக்டர் வேதிகா அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ சுல்தான் அப்படிங்கிற இந்த சாங் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஆடு 3 அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 19 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.